மூவி ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு லேடி ஃபாஸ்ட்டாக அவங்க வீட்டில இருந்து வெளியே வருது. அதே டைம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பட் அவங்க பதிலுக்கு எதுவுமே பேசல. அது தன்னை ஏதோ பேய் துரத்துற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க காரை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்பி ஒரு பீச்சில் போய் உட்காந்துருக்குது. அப்படி அவங்க அங்கே போய் உட்காந்துருக்கிற டைம் அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. தென் அந்த கால் அட்டன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எமோஷனலாக பேசுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணு கால் உடஞ்சி இந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல ஜெயை காட்டுவாங்க. ஜெய் இன்னைக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் யூவோட சேர்ந்து தேட்டருக்கு போகுது. அப்படி உங்க தேட்டர் போய் அங்க உள்ள இருக்கிற டைம் யூக்கு அங்க எக்ஸிட் டோர் பக்கத்துல யாரோ தெரியுறாங்க. ஆனா அது யூக்கு மட்டும் தான் தெரியுது. அப்ப ஜெயும் அதை திரும்பி பார்த்து அங்க யாருமே இல்லைன்னு சொல்லுது. இப்போ யூ இதனால ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்றான். தென் உடனே இங்க இருந்து கிளம்பலாம், இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி ஜெயை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தென் அதே ஈவினிங் அங்க இருந்து கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் இவங்களை யாரோ தூரமா நின்று வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தென் இப்படியே நார்மலா சுத்தி லாஸ்டா ஒரு காருக்குள்ள போய் இன்டிமேட் ஆகுறாங்க. அப்படியே இருக்கிற டைம் ஜெய் அதோட ஃபியூச்சர் பிளான் எல்லாம் பத்தி சொல்லுது. அப்ப யூ பின்னாடியில இருந்து குளோரோஃபார்ம் வச்சு ஜெய்க்கு மயக்கம் வர்ற மாதிரி பண்றான். தென் நெக்ஸ்ட் சீன்ல ஜெய் மயக்கம் தெளிஞ்சு பாக்குற டைம் அத ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல கைத்த வச்சு கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதே டைம் யூ அங்க வந்து ஜெய்க்கு ஒரு விஷயத்த சொல்றான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க கூட இன்டிமேட் ஆன அப்ப இருந்து ஒரு பேய் என்ன கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இப்ப நாம இன்டிமேட் ஆனனால இனிமே அந்த பேய் என்ன விட்டுட்டு ஒன்ன ஃபாலோ பண்ணோம், வேணும்னா பாரு இனிமே இதான் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றான். அப்படியே சொல்லி ஜெய கட்டி வச்சிருக்கிற ஒரு சேரை முன்னாடி தள்ளி கொண்டு போறான். அதே டைம் ஆப்போசிட்ல ஒரு பேய் ஜெய பார்த்து வருது. இப்ப யூ சொல்றான், நீ வேற யாரு கூடயாச்சும் இன்டிமேட் ஆனா அது ஒன்ன விட்டுட்டு அவங்க பின்னாடி போயிடும், நீ அப்படி பண்ணாம அது உன்னை கொன்னுருச்சுன்னா அது திரும்ப என் பின்னாடியே தெரிஞ்சு என்ன கொன்னுறோம்னு சொல்றான். தென் அந்த ஆப்போசிட்ல நடந்து வந்த பேய் இவங்களை விடாம இவங்க கிட்ட வருது. அது இங்க வர்றதை பார்த்ததும் யூ ஜெய ஒரு கார்ல ஏத்தி அந்த பில்டிங்ல இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. தென் யூ ஜெய அவங்க வீட்டுக்கு முன்னாடி கார்ல இருந்து தூக்கி வெளியே போட்டுட்டு ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்புறான். அதே டைம் ஜெயோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தான் இருக்கிறாங்க. ஜெய் இப்படி அவங்க முன்னாடி விழுறத பார்த்ததும் மூணு பேரும் ஃபாஸ்டா வந்து என்னாச்சுன்னு பாக்குறாங்க. இப்ப இதெல்லாம் ஆப்போசிட் வீட்ல இருந்து கிரெக்னு ஒரு பையன் பாத்துக்கிட்டே இருக்கிறான். தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஜெயோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. தென் போலீஸ் அதை கேஸா எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு ஜெயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தென் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. லாஸ்டா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஜெய் நார்மலா தான் இருக்கிறா, பட் சைக்காலஜிக்கலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த சைடு யூவை பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஃபேக் நேம் யூஸ் பண்ணி அவன் ரெண்டல் ஹவுஸ்ல இருந்திருக்கிறதா தெரியுது. தென் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெய் வந்த பிறகும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஜெயால வெளியே வர முடியல. அப்புறம் அதோட பாடி நார்மலா தான் இருக்குதா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்குதான்னு செக் பண்ணுது. தென் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஜெய் காலேஜுக்கு போகுது. அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கிற டைம் தூரமா ஒரு ஓல்டு ஜெய பார்த்து வர்ற மாதிரி தெரியுது. அப்படி தெரியுற அந்த ஓல்டு ஜெய தவிர வேற யாருக்கும் தெரியல. சோ அதனால ஜெயம் அதை பத்தி பெருசா கண்டுக்காம நார்மலா இருக்குது. பட் அந்த ஓல்டு அப்படியே நடந்து லாஸ்டா கிளாஸ் ரூம் கிட்ட வந்துருச்சு. இப்ப இதை பார்த்து பயந்த ஜெய உடனே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகுது. கிளாஸ் ரூமுக்கு வெளியே போனாலுமே கூட அந்த ஓல்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்ப ஜெய் அந்த ஓல்டு கூட பேச ட்ரை பண்ணுது. பட் அந்த ஓல்டு பேசல. அதே டைம் இங்க பின்னாடி நிக்கிற கேர்ள்ஸுக்கும் ஜெய தவிர வேற யாரும் தெரியல. தென் காலேஜ்ல இருந்து வெளியே வந்து அதோட சிஸ்டர் கெல்லி அண்ட் ஃப்ரெண்ட் பால் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுது. பட் அவங்க இது சொல்றது எதையுமே நம்பல. அப்ப பால் சொல்றான், நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் வேணா உனக்கு துணையா ஸ்டே பண்றேன்னு சொல்றான். ரியலாவே இந்த பாலுக்கு ஜெயனா ரொம்ப பிடிக்கும். இப்ப இவங்க கம்பெனிக்கு யாரான ஒரு ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணுது. தென் அன்னைக்கு நைட் எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஜெய்க்கு தூக்கம் வரல, அதனால பால் கூட பேசிட்டு இருக்குது. அப்ப பால் அவங்க சின்ன வயசுல பண்ண 7 விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறான். இப்ப இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கிற டைம் சடனா எங்கேயோ கிளாஸ் உடஞ்ச மாதிரி சவுண்ட் வருது. உடனே பால் இங்க ஃபுல்லா வந்து கீழே செக் பண்றான். பட் செக் பண்ணா அங்க யாரும் இல்ல. இருந்தாலும் இதை போலீஸ்க்கு சொல்லலாம் நினைச்சு போன் எடுக்கிறதுக்காக பால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறான். அப்ப ஜெய் பயந்து கிச்சன் சைடு போகுது. அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க. அவங்களுக்கு டாய்லெட் லீக் ஆகிட்டே இருக்குது. ஜெய் இதை பார்த்து பயந்து கத்தி ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் டோர் லாக் பண்ணுது. அதே டைம் பால் அண்ட் கெல்லி இங்க வந்து அங்க யாரும் இல்ல, பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட் யாரா இங்க வருது. யாராக்கு பின்னாடி ஹைட்டா ஒரு பேய் மாதிரி ஒன்னு வருது. இதை பார்த்து ஜெய் பயந்து விண்டோ வழியா ஏறி குதிச்சு ஃபாஸ்ட் அங்க இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்து இருக்குது. அப்படி இது பார்க்ல போய் உட்கார்ந்து இருக்கிற டைம் அங்க தூரமா யாரோ வராங்க. அப்படி அங்க யாரோ வரத பார்த்து ஜெய் இப்ப பயந்து இருக்குது. பட் அது யாரும் இல்ல, பால் கெல்லி அண்ட் யாரான்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப ஜெயோட ஆப்போசிட் வீட்ல இருக்கிற கிரெக் இங்க வந்து என்னாச்சு எல்லாரும் டென்ஷனா இருக்கிறீங்கன்னு கேக்குறான். அப்ப ஜெய் என்ன ப்ராப்ளம்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி யூ எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லுது. இப்ப இந்த கிரெக் நான் யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க எல்லாரும் ஒரு கார்ல யூவை தேடி அவனோட ரெண்டல் ஹவுஸ்க்கு போறாங்க. அப்ப அங்க யாருமே இல்ல. உள்ள போய் பாக்குறாங்க. அந்த வீடு விசித்திரமா சைலண்டா ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. அதே டைம் இவங்க வீடு ஃபுல்லா அங்கங்கே ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு யூ ஒரு பொண்ணோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல அந்த பொண்ணு போட்டிருந்த யூனிஃபார்மை வச்சு அது படிக்கிற ஸ்கூலை கண்டுபிடிச்சு ஜெய் அண்ட் கிரெக் அங்க போறாங்க. தென் அங்க போய் யூவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அங்க யூவை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. யூவோட ரியல் நேம் ஜெஃப். அது கூடவே அவனோட வீட்டு அட்ரஸும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. தென் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. தென் இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த அட்ரஸுக்கு போய் யூவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப யூ என்ன சொல்றான்னா, இந்த விஷயத்துல நான் இனிமே பண்ண எதுவுமே இல்ல. அந்த பேய் உன்னை கொல்லாம நீ தப்பிக்கணும்னா உன் மேல வந்த சாபத்தை நீ வேற ஆளுக்கு மேல பாஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன். நீ யாரு கூடயாச்சும் இன்டிமேட் ஆனா
பண்றானா அந்த பேய் ஒன்ன விட்டுட்டு அவங்க பின்னாடி தெரிய ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான். அப்படி அவன் சொல்ற எதையுமே கிரெக் நம்பல. அப்ப யூ சொல்றான் இது உண்மை, இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு வேளை அந்த பேய் ஜெய கொன்னுடுச்சுன்னா திரும்ப என்னையே அது ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எப்படி இருந்தாலுமே நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி ஜெய்க்கு சாரி சொல்றான். தென் அன்னைக்கு ஈவினிங் கிரெக் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அவனோட வெக்கேஷன் ஹவுஸ்க்கு வர்றான். அப்புறம் அங்க வந்த பிறகு ஜெய்க்கு எப்படி கன்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லி கொடுத்து ஏதாவது சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக பீச் கிட்ட போறாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து பீச்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் சடனா அந்த பேய் ஜெய்க்கு பின்னாடியில இருந்து வந்து ஜெயோட ஹேர் எல்லாம் பறக்க வைக்குது. இப்படி பண்ணதும் ஜெய் பயங்கரமா கத்துது. இப்ப இங்க இந்த பேய் இருக்கிறது வேற யாரோட கண்ணுக்கும் தெரியல. அதனால இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பால் சேர் எடுத்து பேய் இருக்கிற சைடா பார்த்து அடிக்கிற மாதிரி பண்றான். அப்ப அந்த பேய் பால் அங்க இருந்து தூரமா தூக்கி போடுது. இப்ப இதை பார்த்து ஜெயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபாஸ்ட் அங்க இருந்து ஓடுறாங்க. அந்த பேயும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருது. இப்ப இவங்க எல்லாம் ஒரு ஷெட்டுக்குள்ள வந்து ஜெய் ஒரு கன் எடுத்து அந்த பேயை சுடுது. அப்படி கன்னை வச்சு ஷூட் பண்ண புல்லட் பேய் மேல பட்டதுனால அது உடனே அங்க கீழே விழுந்துடுது. இப்ப எல்லாரும் இதை பார்த்து பயந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தென் இப்படியே இவங்க இந்த ஷெட்டுக்குள்ள இருக்கிற டைம் முன்னாடி பார்த்து அந்த ஹைட்டான பேய் இங்க வருது. அதோட அந்த ஷெட்டோட டோரையும் உடைச்சு தெரிக்கிற மாதிரி பண்ணுது. அப்புறம் உடஞ்ச டோர் வழியா அந்த கிரெக் தலையை விட்டு என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். இவங்க வெளியே ஒரு பேய் எங்களை பிடிக்கிறதுக்காக தேடிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க இப்படி சொன்னதை கிரெக் நம்பல. அதனாலே உடனே அங்க ஃபுல்லா சுத்தி சுத்தி செக் பண்றான். அப்போ அந்த கேப்லயே அந்த பேய் உடஞ்ச டோர் வழியா ஜெய பயமுறுத்துது. தென் ஜெய் இதை பார்த்து கத்தி ஃபாஸ்டா ஷெட்டை விட்டு வெளியே ஓடி காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்புது. அப்ப அந்த பேய் ஜெயோட காரையே ஃபாலோ பண்ணுது. ஜெய் இப்போ காரை டிரைவ் பண்ற டைம் பின்னாடி வர்ற பேயை பார்த்துக்கிட்டே முன்னாடி வெஹிக்கிள் வருதான்னு கவனிக்காம போறப்போ சடனா ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்ததும் ஜெய் அதோட காரை பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்குள்ள ஓட்டி கொண்டு போகுது. இப்ப இப்படியே கார் ஃபாஸ்டா ஒரு பிளேஸ்ல கிராஷ் ஆகி ஜெய மயக்கமாகுது. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஜெய் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப கண்ணை திறந்து பாக்குறப்போ ஜெய் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. அதோட அந்த கார் கிராஷ்ல ஒரு கையும் பிராக்சர் ஆயிருக்குது. இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கிறாங்க. அப்ப கிரெக் பேய் ஃபாலோ பண்றதெல்லாம் பொய். அப்படியே இன்டிமேட் ஆனா ஜெய விட்டு போயிடும்னு சொல்றது கூட பொய்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஜெயோட பெட்லயே கிரெக் இன்டிமேட் ஆகுறான். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல கியூர் ஆகிட்டு இருக்கிற ஜெய கிரெக் ரெகுலரா வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். தென் இவங்க ரெண்டு பேருமே இப்படியே க்ளோஸா பழகிறத பார்த்த பால் ஜெலசியா ஃபீல் பண்றான். ஏன்னா ஜெய பாலுக்கு சின்ன ஏஜ்ல இருந்தே பிடிக்கும். தென் இப்ப கிரெக் ஜெய் கிட்ட பாரு எனக்கு எதுவுமே ஆகல, எந்த பேயுமே கூட என்ன ஃபாலோ பண்ணல, நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றான். தென் இப்ப ஜெய் ரிகவர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல இருக்குது. இப்ப வீட்டுல இருந்தாலுமே கூட பயந்துகிட்டே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகல. தென் இப்படியே இருக்கிற டைம் ஒரு நாள் நைட் அந்த பேய் கிரெக் மாதிரியே கிரெக்கோட வீட்டுக்கு போறத ஜெய் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்குது. தென் அங்க மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிருந்ததால விண்டோ வழியா வீட்டுக்குள்ள போகுது. உடனே ஜெய் கிரெக்கு கால் பண்ணி கனெக்ட் ஆகலான்னு பார்த்தா கிரெக் கால் லிஃப்ட் பண்ணல. ஜெய் உடனே கிரெக்கோட வீட்டுக்கு ஃபாஸ்டா போய் விண்டோ வழியா வீட்டுக்குள்ள போகுது. அங்க அந்த பேய் கிரெக்கோட மாம் மாதிரி மாறி கிரெக்கோட ரூம் டோரை நாக் பண்றத ஜெய் பாக்குது. ஜெய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைமே கிரெக் ரூம் டோரை ஓபன் பண்றான். இப்படி அவன் ரூம் டோரை ஓபன் பண்ணாலும் அந்த பேய் அவன் மேல தாவுது. தென் அந்த பேய் கிரெக் அங்கேயே கொன்னு கிரெக்கோட பாடி கூட இன்டிமேட் ஆகுது. இப்ப இதை பார்த்ததும் ஜெய் பயந்து கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகுது. தென் இப்படியே அது கார்ல போகுது. அதுக்கு பின்னாடி அந்த பேய் ஃபாலோ பண்ணுது. தென் ஜெய் அப்படியே காரை டிரைவ் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போகுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அன்னைக்கு நாளை கழிக்குது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு போட்ல 3 பேர் போறத பார்த்த ஜெய் நான் இந்த வாட்டர்ல ஸ்விம் பண்ண முடியும்னு தண்ணிக்குள்ள போகுது. தென் கட் பண்ணா திரும்ப ஜெய் வீட்டுக்கே போகுது. இப்ப வீட்டுல ஜெய் அண்ட் பால் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பால் இன்டிமேட் ஆகி உன்னோட சாபத்தை தீர்த்தரலான்னு ஜெய் கிட்ட வர்றான். ஆனா அப்ப ஜெய் வேண்டான்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் டே ஒரு கார்ல ஜெய் பால் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. பால் இவங்களை யூனிவர்சிட்டியோட ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க போய் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த பூல் கிட்ட அரேஞ்ச் பண்றான். இப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த பேயை காலி பண்றதுதான் இவங்களோட பிளான். அப்புறம் ஜெய் பூல்ல பேய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. தென் அப்படியே நைட் ஆகுது. அவங்க நினைச்ச மாதிரியே பேயும் வருது. இப்ப இங்க வர்ற பேய் ஜெயோட இறந்த அப்பா மாதிரி வருது. இப்ப ஜெய்க்கு இந்த பேய் இங்க வர்றது தெரிஞ்சதும் அது இருக்கிற சைட கையை காட்டி மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணுது. இப்ப இந்த பேய் இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்ச எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பூல்குள்ள தூக்கி போடுது. இப்ப ஜெய் உடனே அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுது. அப்படி அது தப்பிக்க ட்ரை பண்ற டைம் ஒரு சேர் பறந்து வந்து ஜெயோட தலையில படுது. இப்ப அது தலையில காயம் பட்டு அதுல இருந்து பிளட் வருது. ஆனாலுமே கூட ஜெய் அந்த பேய் எங்க இருக்குதுன்னு காட்டிக்கிட்டே தான் இருக்குது. அப்ப ஜெய் காட்டுற பிளேஸ்ல எல்லாம் பால் ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படியே ஷூட் பண்ணி ஒரு புல்லட் யாராவோட கால்ல படுது. அப்படியே இந்த பக்கம் பேயோட கையிலையும் சுட்டுட்டான். அப்புறம் ஜெய் சொல்ற பிளேஸ்ல கெல்லி ஒரு ஷீட்டை தூக்கி போடுது. அப்ப அந்த பேய் ஷீட் வழியா எங்க இருக்குதுன்னு தெரியுது. அப்ப அந்த ஷீட் வழியா அந்த பேய் தெரிஞ்சதும் பால் அதை ஷூட் பண்றான். புல்லட் பட்ட அந்த பேய் புல்ல விழுது. அப்புறம் அந்த பேய் ஜெயோட காலை பிடிச்சு உள்ள இழுக்குது. அப்ப பால் தண்ணிக்குள்ள இருக்கிற பேயோட ஹெட்டை சுடுறான். அப்ப அது ஜெய விடுது. உடனே ஜெய் தண்ணில இருந்து வெளியே வந்துருது. இப்ப இவங்களுக்கு அந்த பூல்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுறது தெரியுது. தென் ஜெய் அண்ட் பால் இன்டிமேட் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் பால் கார்ல போயிட்டு இருக்கிற டைம் ரோட்ல தெரியிற பொண்ணுங்களுக்கும் இந்த சாபத்தை பாஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் அன்னைக்கு ஈவினிங் ஜெய் அண்ட் பால் அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஃபுட்பாத்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே டைம் அவங்க பின்னாடியே ஒரு மிஸ்டீரியஸ் பேய் ஃபாலோ ஆகுது. அப்படியே இருக்கிற சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.